பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து ஓரம் கட்டிட்டேன். நானுமே க்ளீன் பண்ணுற நேரம் ஃபுல்லாமே இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் அது எப்படி தான் செய்கிறதுன்னு எனக்கே தெரியலை. நம்ம ஸ்வீட்ஸ் வாங்குவோம், இல்லை ஏதாச்சும் டேட்ஸு இந்த மாதிரி வாங்கும்போது பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம தேவைப்படும்னு வச்சு அதுவே நம்ம கிச்சன் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிடும். அதனாலேயே எல்லாத்தையும் தனியாக எடுத்து போட்டுட்டு தேவைப்படுறதை மட்டும் தனியாக இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் எனக்கு தேவைப்படுறது. கிளாஸ் ஐட்டம்ஸ் தனியாகவும் வச்சுருக்கேன். அண்ட் பாக்ஸ் வந்து நல்லா புதுசாக இருக்கக்கூடிய பாக்ஸ் மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன். உடனே சில பேர் கேட்பீங்க, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க சிஸ்டர், அது அவ்வளோவா நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அது எனக்குமே தெரியும். ஏன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாறணும். ஸோ ஃபுல்லாக என்னோடய கிச்சனுக்கு ஃபுல்லாக நான் வந்து கிளாஸ் கண்டெய்னர் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ செலவு வரும். ஸோ அது ரொம்பவே ஆடம்பரம் தான். என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக